எனக்கு ரீசெண்டாக வந்து ஒரு கொஷின் வந்துச்சு. இந்தமாரி ராகுல் என்ன புக்ஸ் படிக்கலாம்? அண்ட் படிக்கிறது வந்து நல்ல பழக்கமா, கெட்ட பழக்கமா? இப்படின்ற மாரி இது ரிலேட்டடாகவே ஒரு கொஷின் வந்துச்சு. இதில் வந்து டிப்பிக்கலாக சிஇஓஸோட ஆக்சுவல் ரொட்டீன்ஸ் இது வந்து நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் போகிறேன். சிஇஓ ரொட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோட கம்பெனிஸ் பில்ட் பண்ணுற ஸ்டேஜஸில் வந்து ஆக்சுவலாக நான் என்னென்ன பண்ணேன், நான் படிச்சேனா இல்லையா அப்படின்றது எல்லாத்த பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு ராகுலன்ஸ் இன்சைட்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் virtuoforge.inல போனீங்கன்னா நம்மளோட 3D பிரிண்டிங் சர்வீசஸ் வந்து இப்போ ஆக்டிவாக இருக்குது. நீங்கள் வந்து ஆர்கிடெக்சரோ மெக்கானிக்கல் அண்ட் சிவில் ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3D பிரிண்டிங் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ அவங்க 3D பிரிண்டிங் மிஷின்ஸுமே சேல் பண்ணுறாங்க, ப்ளஸ் மேனுஃபேக்சரிங். ஸோ எந்த ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங்காக இருந்தாலும் சரி, ஈகோவேரண்ட் ஆர்பரோடோக்கெலாம் அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸோ இது எனக்கு வந்து ஜென்ரலாக இந்த கொஷின்ஸ் வந்து அப்பப்போ வரும். ஸோ ராகுல், நீங்கள் வந்து புக்ஸுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து படிக்க வேணான்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் ஆக்சுவலி ராங். ஸோ நான் படிக்க வேணான்னு சொல்லலை, புக்ஸுக்கு அகேன்ஸ்டாகவும் இல்லை. நான் யூஸ்ஃபுல்லான புக்ஸ் தான் சொல்கிறேன். ஆக்சுவலி எப்படின்னா, ஏன்னா இதுவுமே ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயம் தான் கைஸ். நம்ம நிறைய நேரம் வந்து புக்ஸ்னால் வந்து சாமி தொட்டு கும்பிடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பட் பாயிண்ட் என்னென்னா, எல்லா புக்ஸுமே வந்து உங்களை உயர்த்தத்துக்கான ஒரு புக்கு கிடையாது. உங்களுக்கு அந்த புக்கு உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கான புக்கு கிடையாது. நிறைய புக்ஸ் வந்து அந்த ஆத்தருக்கு தான் நல்லது செய்யும், அந்த பப்ளிஷருக்கு தான் நல்லது செய்யும், உங்களுக்கு நல்லது செய்யாது. அந்த புக்கை விற்கிறவங்களுக்கு, அந்த புக்கை எழுதுகிறவங்களுக்கு, அவங்களுக்கு தான் நல்லது செய்யுமே தவிர உங்களுக்கு நல்லது செய்யாது. ஈவன் தோ அந்த புக்கை ப்ரொமோட் பண்ணுறது, மார்க்கெட்டிங் எல்லாமே உங்களுக்கானது, உங்கள் நல்லதுக்கு, உங்கள் ஃப்யூச்சரு, நீங்கள் பணம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். பட் எவென்ச்சுவலி நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. முக்கால்வாசி அந்த புக்கை வாங்கிட்டு காசை கொண்டு போய் அந்த பப்ளிஷர், ஆத்தருக்கு எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வருவீங்க. அதான் நடக்கும். ஸோ இதனால தான் வந்து எப்போவுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, வந்து ஒரு சில புக்ஸ் நான் ஆக்சுவலி படிக்காமல் நீங்கள் வர முடியாது. சிம்பிள் ஃபேக்ட். ஸோ இத்தனை கம்பெனிஸ் ரன் பண்ணுற இப்போ virtuoforge வந்து மேனுஃபேக்சரிங்கில் இருக்குது. ஸோ இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம், அதுக்கு முந்தான டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிப்பட் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் ரிசர்ச் ஃபெசிலிட்டியில் போயிட்டு அங்கே இருக்கிற ப்ரொஃபஸரை மீட் பண்ணி 2 தடவை நான் வந்தப்பயே நான் அங்கே போனேன். போயிட்டு அங்கே புக்ஸ் எல்லாம் சஜஷன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அவங்கள மீட் பண்ணி கொஷின்ஸ்லாம் கேட்டு லோக்கல் மேனுஃபேக்சரோட டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அவங்கள போய் பார்த்து. ஸோ அப்போ நான் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 4 to 5 இயர்ஸ் வந்து இது ரிலேட்டடாக நான் படிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் இப்போது இன்ஜெக்ஷன் மோல்டு அண்ட் ப்ளோ மோல்டு, தெர்மோஃபோமிங்கு அண்ட் என்கிரேவிங்கு, 3D பிரிண்டிங், இது மாதிரி எல்லாத்த பற்றியும் 3D பிரிண்டர் நான் வாங்கி அது வீடியோஸ்லாம் நிறையா போட்டேன். ஸோ அப்போ வந்து இப்போ இது எல்லாமே படிக்காமல் எப்படி வரும்? ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம படிக்கிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சயின்ஸு, இன்ஜினியரிங்கு, டெக்னாலஜி, மெடிக்கல், இந்தமாரி விஷயங்கள் எல்லாமே நான் படித்தேன்னா இட் இஸ் எ யூஸபிள் நாலேஜ். ஸ்ட்ரைட்டாகவே வந்து இன்றைக்கி நான் படிச்சுட்டு நாளைக்கு நான் யூஸ் பண்ண முடியும். ஏதோ ஒரு இடத்துல வந்து ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண முடியும். பட் நான் எதை நான் வந்து படிக்க வேணாம், படித்த டைம் வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்டு அண்ட் மோட்டிவேஷனு, பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம். ஏன்னா பிஸ்னஸ் எப்படி பண்ணலான்றதே வந்து இஃப் யூ ஆர் அ லீடர் அப்படின்னா நீங்கள் ஒரு புக்கை உட்காந்து படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பேஷன்ஸே இருக்காது. ஸோ இந்த சென்ஸ் வந்து எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு தெரியுது, எனக்கு ஒரு ஐடியா மார்க்கெட்டில் இருக்குது, இதை நான் கோ டு மார்க்கெட், அவ்வளோதான். கோ டு மார்க்கெட்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுமோ அதான் நான் பண்ணணும். அதில் புக்கு படிக்கிறதுன்றது ஒன்றுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவையான போர்ஷனில் நீட் டு நோ பேசிஸில் உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவைன்னா அதை உட்காந்து நீங்கள் படிக்கலாம். மற்றபடி வந்து இட் இஸ் லைக் நான் ஒரு பொழுதுனிக்கு உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது வந்து, ஏன்னா இஃப் யூ லுக் அட் என்னோட எம்பிஏவாக இருக்கட்டும், எல்லாமே நான் செலக்டட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டஃப்பான சப்ஜெக்ட்ஸ் தான் எடுத்தேன். ப்ளஸ் வந்து நான் பிளாக் செயினில் வந்து அதில் வந்து நிறைய நம்ம வீடியோஸ் பண்ணியிருந்தோம். 1.56 GHz வரைக்கும் நான் வச்சுருந்தேன். ஸோ இட்ஸ் லைக் அ ஹியூஜ், லைக் 56 GPU கிட்டத்தட்ட 70 லட்சம் போட்டு நான் அதை இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தேன். அப்போ நிறைய வீடியோஸ் நான் பண்ணேன். ஸோ அது படிக்காமல் பண்ண முடியாது. ஸோ அதேமாரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், கேம் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸில் வந்து நான் ஆக்சுவலாக வீடியோஸே பண்ணேன். ஆக்சுவல் ரியல் ரோவர்ஸ்லாம் பண்ணி நான் வீடியோஸே பண்ணேன். அதுக்கு நான் அட்வான்ஸ் டிப்ளமோ இன் ரோபோட்டிக்ஸ் நான் போய் படித்தேன். எம்பிஏ படிக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டஃபஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் தான். ஃபினான்ஸு, வெஞ்சர் கேபிட்டலிசம், கார்ப்பரேட் கவர்னன்ஸு, ஃப்ரான்ச்சைசிங்கு. ஸோ இந்தமாரி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து டஃபஸ்ட் சப்ஜெக்ட்ஸ், அதெல்லாம் எனக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எனக்கு எது தேவையோ அதை நான் உட்காந்து எவ்வளோ நேரம் வேணாலும் படிப்பேன். அது ஏன்னா எனக்கு அடுத்த நாள் எனக்கு யூஸ் ஆகும். பட் எனக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி இந்த புக்கை படித்தா நீ வளரலாம், இந்த புக்கை படித்தா நீ சம்பாதிக்கலாம், இந்த புக்கை படித்து நீ ஃபிலாசபிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் வந்து இட் இஸ் யூ கேன் லேர்ன் இட் ஃப்ரீ. மற்றவங்கள வாட்ச் பண்ணி நீங்கள் செஞ்சாலே வந்துடும். பிஸ்னஸுக்கு பற்றி தெரிஞ்சுக்கணுமா, புக்கு படிக்கிறதுக்கு பதிலாக அந்த புக்கு வாங்குற காசுக்கு நீங்கள் ஒரு இப்போ லெட்ஸ் அந்த புக்கு 5000 ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 10 பொருளை வாங்கிட்டு ஈபேல கொண்டு போய் விற்றுட்டு வாங்க. அது விற்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் பண்ணுவீங்களோ அந்த புக்கை விட உங்களுக்கு அதிகமாக சொல்லி கொடுத்துரும். ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து, அதில் ப்ராடக்ட்ஸ் உள்ளார போகிறதுக்கு ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கிறதுலேருந்து, எஸ்இஓ ஆப்டிமைசேஷன்லேருந்து, அந்த பிடி சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பேஜோட பிடிபின்னுவாங்க, ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜோட கம்ப்ளீட் ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுலேருந்து, அதுக்கப்புறம் உங்களோட ஃபேவ் ஐக்கான்லேருந்து குட்டி 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 விஷயத்துலேருந்து கடைசியாக ஸ்டோர் அமேசானு, ஃப்ளிப்போ, மெஷோ எல்லாத்துலேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்.
இந்த புக்கை நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு 1 மாதம் ஆகுதுன்னா, இதை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு 1 மாதம். அதை நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களால் தரவாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி பேரால முடியாது. 99% பேர்லாம் அந்த புக்கை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் 1 மாதம் கழிச்சு நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணி போட்டுட்டீங்க, மேனுஃபேக்சர்ட்ட பேசிட்டீங்க, ப்ராடக்ட்டை கஸ்டமர்ட்ட வித்துட்டீங்க, ரிட்டர்ன்ஸ் வாங்கிட்டீங்க இப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாத்தையும் நீங்கள் 1 மாதத்துல பண்ணுறீங்கன்னா, அந்த புக்கு சொல்லி தராத விஷயத்த விட இதில் 1000 மடங்கு நீங்கள் அதிகமாக படிப்பீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் கைஸ். புக்குன்றது உங்களுக்கு வந்து நீட் டு நோ பேசிஸில் இப்போ எனக்கு ஒரு விஷயம் செய்யணும், எனக்கு எப்படின்னு தெரியல, அதுக்கு நான் படிக்கணும் அப்படின்னா படிங்க. மற்றபடி வந்து இந்த ஹிஸ்ட்ரிலாம் டுபாக்கூர். ஸோ நீங்கள் எந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் எந்த கண்ட்ரி ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து படித்தாலும் உங்களுக்கு டுபாக்கூர். சிம்பிள் ஃபேக்ட் வந்து இந்தியாவில் வந்து சர்ச்சில் வந்து வார் கிரிமினல். அதுவே நீங்கள் பிரிட்டனில் போனீங்கன்னா வார் ஹீரோ. ஜப்பான் மக்களில் வந்து ஹீரோ. ஆனால் உலகம் ஃபுல்லாக ஜப்பான் பண்ண அட்ராசிட்டிஸில் எந்த கண்ட்ரிலையுமே ஜப்பான் ஹீரோ கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ வேர்ல்டு வார் 2 எடுத்துக்கிட்டால் ஜெர்மனி கட்டவன் ஆக்சிஸ் ஃபோர்ஸஸ்ன்னுவாங்க, ஆலைட் ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து நல்லவங்கன்னுவாங்க. ஆனால் ஜெர்மனியை விட அதிகமாக ரேப் பண்ணது ரஷ்யன் ஃபோர்ஸஸும் அமெரிக்கன் ஃபோர்ஸஸும் ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸஸும் தான். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது, இதெல்லாம் நம்ம யாரும் பேசுனது கிடையாது, எந்த ஒரு ஹிஸ்ட்ரி புக்ஸ்லையும் வந்ததும் கிடையாது. ஸோ இந்தமாரி படிக்கிறது எல்லாமே டுபாக்கூர் ஹிஸ்ட்ரி தான். அண்ட் ஆல்சோ நம்ம அந்த ராஜாக்களை பற்றி பெருமை பேசுகிறது அதெல்லாம் வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸாக இருந்துட்டு நீங்கள் பேசுறதுக்கு எந்த ஒரு பெருமையுமே கிடையாது. அவங்க எல்லாரும் யாரை அடிமைப்படுத்தினாங்க, யாரை வந்து இஷ்டத்துக்கு கொலை பண்ணாங்க, யாரை வந்து சுரண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் கிளாஸ் தான். ஸோ ஒரு ஒர்க்கிங் கிளாஸாக வந்து இவங்க யாரை பற்றியும் பேசுகிறதுக்கு புத்திசாலித்தனம் தான் நீங்கள் பேசவே மாட்டீங்க. அவங்கள புகழ்ந்து பேசுறதுலாம் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து உங்களோட எனிமி தான். உங்கள் கண்ட்ரியில் இருந்தால் உங்கள் ராஜாவே உங்களுக்கு எனிமி தான். ஏற்ற கண்ட்ரிலேருந்து வரவனுக்கும் நீங்கள் எனிமி தான். ஸோ அந்தமாரி இதெல்லாம் வந்து படித்து உட்காந்து எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி தெரியும், ஜாகிரஃபி தெரியும், ஜாகிரஃபியாவது ஒரு இடத்துக்கு ஓகே, ஏதோ ஜிபிஎஸ் மாரி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகலாம், ஏதோ ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், மலைனா என்னென்ன மலை என்னென்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி ஹிஸ்ட்ரியெல்லாம் டுபாக்கூர், எல்லாமே ஃபேக் தான். ஹிஸ்ட்ரி ஆல் ரிட்டன் பை விக்டர்ஸ். அண்ட் அதேமாரி ஃபிலோசாஃபிஸாக இருக்கட்டும், ஃபிலோசாஃபிலாம் வந்து நீங்கள் ஒரு மக்கள் வந்து பண்ணுறதை பார்த்தாலே தெரியும். ஒருத்தன் ஒரு வேலையை செய்கிறான்னா அவனுக்கு இதில் என்ன ஆதாயம், எதுக்கு நம்மள்ட்ட வந்து நல்லா பேசுகிறான், அவன் அது பேசினதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், இப்படி நீங்கள் உட்காந்து அப்சர்வ் பண்ணாலே போதும். அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை திரும்பி பார்த்துட்டு அவனை பற்றி கண்டுக்காமல் அது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் அந்த புக்கை படிங்க, மேபி அப்போ உங்களுக்கு தெரியலாம். பட் நீங்கள் அதை உட்காந்து அப்சர்வ் பண்ணாலே போதும். உங்கள் சுற்றி இருக்கிறவங்க உங்கள்கிட்ட என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குது, ஒரு சுச்சுவேஷனில் அவேர்னஸோடு இருந்தாலே போதும். ஃபிலோசாஃபி கிட்டத்தட்ட படித்த மாதிரி. அண்ட் அதேமாரி எனக்கு ஈவன் இந்த ரிலீஜனாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களோட ரியாலிட்டியை வந்து உங்களுக்கு சந்தோஷமாக வச்சுக்க தெரியல அப்படின்னா யூ வில் சீக் அன் ஆல்டர்னேட் ரியாலிட்டி. இதெல்லாமே நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த டிஃப்ரெண்ட் புக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் மேக் தி ஆத்தர் ரிச். ஆத்தர் நல்ல லைஃப்பை வாழ்வார், ரிச்சாக இருப்பார், பப்ளிஷர் நல்லா இருப்பாங்க. பட் வாங்குகிற நீங்கள் இந்த புக்கை படித்து முடிச்சுட்டு அடுத்து இதேமாரி இன்னொரு புக் எடுத்து தான் படிப்பீங்க. ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை படிக்க வேணாம்னு சொல்லலை, நீங்கள் படிங்க, பட் யூஸ்ஃபுல்லான விஷயமாக படிங்க. சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜிலாம் படிச்சிங்கன்னா யூ கேன் கோ அண்ட் மேக் மனி. ஸோ அந்தமாரி பண்ணிங்கன்னா பிகாஸ் மணி கேன் சால்வ் 99% ஆஃப் த ப்ராப்ளம் இந்த வேர்ல்டு. உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற ப்ராப்ளம் தெரியும், நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா அதில் 99% வந்து மணி சால்வ் பண்ண முடியும். மிச்சம் இருக்கிற 1% இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிச்சுன்னா நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இவ்வளோ தான் லைஃப். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் டோன்ட் வேஸ்ட் டைம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இப்போ ரீடராக இருக்கிறீங்க அப்படின்னா அதாவது இப்போ எனக்கு இப்போ வந்து ஒரு டே ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு அடுத்த நாள் போகிறேன், அதுக்கு அடுத்த நாள் போகிறேன் அப்படின்னு போகிறப்ப என்னை வந்து நான் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிப்பேன். இப்போ நான் ஒரு டாக்டராக இருக்கேன்னா யார் கேட்டாலும் சரி நான் டாக்டர்னா திரும்பி பார்ப்பேன், டாக்டர்னா ஆமாம் நான் தான் டாக்டர்னு சொல்லுவேன். இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன்னா பிஸ்னஸ்மேன், இப்போ நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர்னா இன்ஃப்ளூயன்சர். இப்போ நான் வெறுமனையாக புக்கை மட்டும் 2 நாள் 3 நாள் 4 நாள் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா வாட் டு ஐடென்டிஃபை? இந்த 3 டேஸில் நான் யார்? 3 டேஸில் வந்து யாரோ ஒருத்தங்க எழுதுன புக்கை நான் படித்த ஒரு ரீடர். அதை தாண்டி வேறு என்ன இருக்குது எனக்கு? ஸோ அப்போ வந்து இஃப் திஸ் பிகம்ஸ் அ ஹேபிட் அப்படின்னா யூ வில் கீப் ரீடிங், யூ வில் கீப் திங்கிங், வேர் இஸ் யூர் டூயிங், அதுதான் மேட்ரு. இப்போ நான் படிக்கிறேன் அப்படின்னாலுமே நிஜமாலுமே எனக்கு வந்து நிறைய படிப்பேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பொழுதுனிக்கு எவ்ரிடே வந்து இந்த ஸ்க்ரீன்ஸில் ஏதோ ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும், ஏதோ ஒரு டெக்னாலஜி எல்எல்எம்மோ ஏதோ ஒன்று உட்காந்து படிச்சுட்டு தான் இருப்பேன். பட் என்னை வந்து நான் ரீடிங்னு ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு ஐ டோன்ட் டேக் தட் அஸ் நான் ஒரு விஷயம் செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு அதை நான் வந்து கணக்கில் வச்சிக்கவே மாட்டேன். என்னை பொறுத்தவரைக்கும் ஐ டேக் திஸ் அன் என்டர்டைன்மெண்ட். ஈவன் தோ அதை நான் வந்து உருப்படியான ஒரு விஷயம் படித்தாலும், சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங் படித்தாலும், என் வேலைக்காக படித்தாலும், இன்றைக்கி நான் 6 மணி நேரம் படிச்சுட்டேன், எனக்கு இது சூப்பர், இன்றைக்கி நான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு அது கணக்கிலே வச்சுக்க மாட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஐடென்டிஃபை மை as a reader. ஐ எம் அ டூவர் தான் வந்து இட் இஸ் ஆக்ஷன் ஓரியன்டட் விச் இஸ் வேர் ஐ க்ரோ. ரீடிங்கில் ஐ டோன்ட் க்ரோ. ரீடிங்கில் வந்து இட் இஸ் லைக் ஸ்டெப் லைக்ஸே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், அதுக்கப்புறம் நம்ம வேலை செஞ்சால் தான் நம்ம வளர போகிறோம். ஸோ அதனால் இந்த படிக்கிறத வந்து நான் அக்கௌண்ட்லேயே வச்சுக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படித்தாலும் 7 மணி நேரம் படித்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 8 மணி நேரம் நான் சும்மா தான் இருந்தேன். ஏன்னா அது எதுவுமே சாதிக்கலை, படித்தேன் அவ்வளோதான். பட் அது எங்கே யூஸ் பண்ணேன், எங்கே நான் வளர்ந்தேன்,
அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூயிங் பண்ணுறப்ப தான். ஸோ அதனால் ஐ ஆல்வேஸ் கன்சிடர் டூயிங் ஆஸ் அ ஜாப், ஆஸ் சம்திங் விச் ஐ ஹவ் டன். ரீடிங் இஸ் சம்திங் விச் ஐ ஹவ் நாட் டன். ஸோ அதுக்காக நான் குறைச்சி மடிப்பிடுறேன் அப்படிலாம் கிடையாது. பட் பாயிண்ட் என்னென்னா, நான் சொல்கிற ஃபிலாசபி உங்களுக்கு புரியுதான்னு தெரில. ஐ டோன்ட் நோ இஃப் ஐ மேட் இட் வெரி வெல் இன் திஸ் வீடியோ. பட் வந்து பி அ டூவர், சிம்பிள் அஸ் தட். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களை ரீடராக பழக்கப்படுத்தாதீங்க, டூவராக பழக்கப்படுத்துங்க. ஸோ தட் வில் சேஞ்ச் யூர் லைஃப். ஓகே, வில் சேக் another video guys, and thank you so much and cheers.